Hi all, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல my style of சத்து மாவு கஞ்சி எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ கேழ்வரகு எடுத்திருக்கேன். கேழ்வரகு கல் மண் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 4-5 தடவை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். கேழ்வரகு வறுக்க போகிறது இல்லை, இது மொறுன்னு வெயிலில் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட இருக்க மற்ற இன்க்ரீடியன்ஸை நான் வானலில் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். கம்பு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இந்த கம்பு வானலில் சேர்த்து ஒரு 2 to 3 minutes கம்பு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து வெள்ளை சோளம் 100 கிராம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா 2 to 3 minutes வறுத்து எடுத்துக்கலாம். இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் வறுத்து முடித்த பிறகு வாயில் கடித்து சாப்பிடும்போது மொறுன்னு இருக்குன்னா அந்தளவுக்கு நான் வறுத்துக்கிறேன். ஏன்னா கஞ்சி வேக வைக்கும் போது சீக்கிரமாக வேகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது செய்கிறேன். அடுத்து கருப்புலேருந்து 100 கிராம் சேர்த்துருக்கேன். கருப்புலேருந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவும் நல்லது. பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டியது கருப்புலேருந்து. கட்டாயம் வீக்லி த்ரைஸ் ஆகுது கருப்புலேருந்து உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. அடுத்து திணை 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதையும் நல்லா 2 to 3 minutes வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து பச்சை பயிறு 100 கிராம் சேர்த்துருக்கேன். பச்சை பயிறு நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் முளைக்கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். முளைக்கட்டி நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சை பயிறு கண்டிப்பாக உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. அடிக்கடிக்கு சேர்த்துக்க முடியல அப்படின்னாலும் ஈவினிங் டைமில் சுண்டல் மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கூட கொடுங்க. அவங்களோட இம்யூன் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் பச்சை பயிறு. அடுத்து உடைச்ச கடலை 50 கிராம் எடுத்திருக்கேன். இது கூடவே 10-15 பாதாம், 5-7 ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒச்சக்கடலை, பாதாம், ஏலக்காய், முந்திரி நான் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். மற்ற இன்க்ரீடியன்ஸ் நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்க போகிறேன். மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓவராலாக சேர்க்கும் போது 1.5 கிலோ வரும். மாவு மிஷினில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வந்துருச்சு. இதை நல்லா ஒரு தட்டில் பரப்பி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட உடைச்ச கடலை பொடி நான் மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்துடுறேன். இது கூடவே கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். சுக்கு பொடி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பயிறு வகைகள் வறுக்கும் போது சுக்கு கொஞ்சமாக அது கூட சேர்த்து வறுத்து அதையும் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இதுதான் என்னோட சத்து மாவு. இது எனக்கு கிட்டத்தட்ட 1 month வரும். இதை நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். நான் சேர்த்துருக்க இந்த இன்க்ரீடியன்ஸில் ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் பை.